ஹலோ நண்பர்களே, நேத்து என்ன நடந்துச்சு அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த மூந்திய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட்பால் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நேத்து மேட்ச்ல தலைவன் வின் பண்ணி சாம்பியன்ஸ் ஆகி 2வது டிராபிய 40வது வயசுல தூக்குறான். 7ல இருந்து 6 உலகமே தலைவனுக்கு ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு. அதையும் முறியடிச்சு போயிட்டான். சோ இனிமேல் தலைவரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றான். அன்லெஸ் கான்ட்ராக்ட் வேற திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சோ எல்லாம் இருக்கட்டும். நேத்து மேட்ச் என்ன நடந்துச்சு? சோ நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா இவனை நான் எதிரே பார்க்கல. லமின் யமாலை மட்டும்தான் நிப்பாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி போய் ஒரு கோலை போட்டான், ஒரு அசிஸ்ட போட்டான், மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டான். இப்போதைக்கு நான் தான் வேர்ல்ட் பெஸ்ட் டிசர்வ் அந்த பையன். அதுக்கப்புறம் நம்மாரு சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆளே இல்ல. செகண்ட் ஹாஃப் பிரின்னு பிரிச்சுட்டாரு. ப்ரூனோ டீமுக்கு ஏத்தா விளையாண்டாங்க. போர்ச்சுகல் முக்கியமா டீமா விளையாண்டாங்க. நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டாங்க. சோ ஸ்பெயின் நல்ல ஸ்குவாட் இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஸ்பெயின் தரமான ஸ்குவாட். ஆனா ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த பக்கம் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ். சோ அவ்வளவுதான். பட் ஸ்பெயின் வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இதெல்லாம் விடுங்க. தலைவர் கப்ப தூக்கிட்டான். ரொம்ப வருஷம் அப்புறம் தலைவர் சிரிச்சுக்கிட்டே கப்ப தூக்குற பாக்குற சந்தோஷம் இருக்கே. நானே தூக்குற மாதிரி ஃபீல் பண்ணேன். இதைத்தான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்க. கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட்பால் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.